தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பியோடிய தமிழகத்தைச் சேர்ந்த கைதி பிடிபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. எர்ணாகுளத்தில் ரயிலில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவருக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருந்தது. வழக்கில் கோவிந்தசாமி என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சிறையிலிருந்து அவர் தப்பியோடியிருக்கிறார். தற்போது தப்பியோடிய ஆயுள் கைதியின் பிடிப்பட்ட காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கேரள மாநிலம் கண்ணூர் மத்திய சிறையில பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த விருத்தாச்சலம் சமயபுரம் பகுதியை சேர்ந்த கோவிந்தசாமி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனை கைதி. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கொச்சியில் பணிபுரிந்து வந்த சௌமியா என்ற இளம் பெண் பார்த்தீங்கன்னா ரயில்ல, அதாவது எர்ணாகுளத்திலிருந்து சேரனூர் நோக்கி சென்ற ரயில்ல பயணம் செய்திருக்காங்க. அப்போ இந்த கோவிந்தசாமி பார்த்தீங்கன்னா அந்த சௌமியாவை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து பின் பார்த்தீங்கன்னா அவங்கள தண்டவாளத்தில் வீசியிருக்கார். இந்த சம்பவம் தொடர்பாக திருச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து திருச்சூர் விரைவு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது. இதை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு தூக்கு தண்டனை உறுதி செய்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இவர் மேல்முறையீடு செய்த போது இந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா இவர் கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதாவது உயர் பாதுகாப்பு அறையில தான் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில பார்த்தீங்கன்னா நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சிறையுடைய பாதுகாப்பு கம்பியை அறுத்து எடுத்து அதிகாலை 1:15 மணி அளவில் பார்த்தீங்கன்னா துணிகளை கயிறு போல கட்டி சுமார் 7.5 மீட்டர் உயரம் கொண்ட மதில் சுவரை ஏறி கடந்து இவர் தப்பி சென்றிருக்காரு. இவர் காலையில 7 மணி அளவில் தான் அதாவது கோவிந்தசாமி சிறையிலிருந்து தப்பி சென்றது சிறைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு உடனடியாக மாநிலம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டு அவரை தேடி வந்த நிலையில பார்த்தீங்கன்னா தலப்பு என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இடது கையில பார்த்தீங்கன்னா மணிக்கட்டுக்கு கீழே விரல்கள் கிடையாது. அதனால தன்னை யாரும் அடையாளம் கண்டிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தலையில ஒரு துணியை வைத்து கொண்டு அந்த விரல்கள் இல்லாத கையை அதுக்குள்ள வச்சுட்டு தன்னை அடையாளம் கண்டு கொள்ள கூடாதுங்கிறதுக்காக நடந்துச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தலப்புங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமியை அடையாளம் கண்டு அவரை பெயர் சொல்லி அழைத்திருக்காரு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா உஷாரான கோவிந்தசாமி அங்கிருந்து தப்பியோடி முற்பதற்குள்ள மறைஞ்சிருக்காரு. உடனடியாக அப்பகுதி மக்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக போலீசாரும் பொதுமக்கள் சுற்றி வளைத்த போது பார்த்தீங்கன்னா அங்கு புதர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள்ள சென்று அங்க இருக்கக்கூடிய கிணற்றுக்குள் மறைந்து கொண்டிருக்கார். உடனடியாக போலீசாரும் பொதுமக்கள் உதவியுடன் சேர்ந்து கோவிந்தசாமியை கைது செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராயும் பொழுது அவர் நடந்து செல்லும் காட்சி தற்பொழுது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. இதனுடைய அடிப்படையில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளி தப்பி ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள அவரை தற்பொழுது சுற்றி வளைத்து பிடிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது அவர் நகர் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவரிடம் விசாரணைக்கு பின் தற்பொழுது பாத்தீங்கன்னா மருத்துவமனையில அவர் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த குற்றவாளி தப்பி சென்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் சிந்துஜா. அதாவது சிறைத்துறையிலிருந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணூர் சிறையில பணியில் இருந்த 4 அதிகாரிகள் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தப்பி சென்றது குறித்து தற்பொழுது ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை செய்து வராங்க சிந்துஜா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.